அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 30/1/2025 தை மாதத்தின் 17ஆம் நாள் வியாழக்கிழமை 3ஆம் பிறை தரிசனம். தை மாதத்தில் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசன நாளில் இந்த ஒரு வார்த்தையை வாய்விட்டு சொல்லுங்க. உங்கள் துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக இருந்த இடம் தெரியாமல் போகும். வியாழக்கிழமையில 3ஆம் பிறை தரிசனம் வந்திருக்கிறதுனால குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டைக்கடலையை கையில் வச்சுட்டு சொல்லலாம். இல்லை அப்படின்னா மஞ்சள் தூளை சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் எடுத்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க போதும். பொதுவாகவே பிறை தரிசனம் பார்ப்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். பிறை தரிசனம் பார்ப்பது மன நிம்மதியை கொடுக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் முதல்ல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நானே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேங்க, எனக்கே என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் இருக்கிறேன், நானே மனசு குழம்பி போய் இருக்கிறேன், நானே மன வேதனையில் இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னா பிறை தரிசனம் பார்ப்பது தான். எதுவுமே உங்களால் செய்ய முடியல, என்னால் மந்திரம் சொல்ல முடியலங்க, என்னால் கோயிலுக்கு போக முடியல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, மன ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க தவறாமல் ஒவ்வொரு மாதமும் பிறை தரிசனம் பாருங்கள். பிறை தரிசனம் பார்க்கும்போது மனதார உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் துன்பங்கள் எல்லாமே, மன ரீதியான துன்பங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். இந்த நாளில் நீங்கள் நான் சொன்ன இந்த 2 பொருளில் ஏதாவது ஒரு பொருளை கையில் வச்சுட்டு, இப்போ மஞ்சள் தூளை கையில் வச்சுட்டு சொல்கிறீங்கன்னா அந்த மஞ்சள் தூளை நீங்கள் மறுநாள் காலையில் வாசதளிக்கிற தண்ணீரில் கலந்து தெளிச்சிடலாம். கொண்டக்கடலையை வச்சுட்டு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கொண்டக்கடலையை பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க, அல்லது மீன்களுக்கு தானமாக போட்டுருங்க, அல்லது ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் போட்டுருங்க. ஓம் சோமாய நமக, ஓம் சோமாய நமக அப்படின்னு 6:40 7:40 பிறை பார்த்து நீங்கள் சொல்லணும். உங்கள் வீட்டில் வெளியில் போய் நின்றுக்கோங்க, அல்லது மொட்டை மாடியில் நின்றுக்கோங்க, அல்லது பால்கனியில் நின்றுக்கோங்க. உங்களுக்கு நேராக பிறை தெரியணும். பிறைக்கு நேராக உங்கள் இரு கைகளையும் நீட்டி கையில் நான் சொன்ன பொருளை ஏதாவது ஒரு பொருளை வலது கையில் வச்சு, இடது உள்ளங்கை மேலே வலது கையை வச்சு மனதார உங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரணும்னு சந்திரனை நினச்சி வேண்டிட்டு நான் சொன்ன இந்த ஒரு வரி மந்திரத்தை வாய்விட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692014 இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஆடியோக்கு கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ் பின் பண்ணியிருக்கேன். மற்ற ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது, நான் வாங்கி உபயோகித்த பொருட்கள். அதனால் அதெல்லாம் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த வெப்சைட்குள்ளே போகும், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். எல்லாமே நான் வாங்கி நல்லா இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நான் நம்ம சேனல் மூலமாக கீழே இந்த ப்ராடக்ட்ஸில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. நிறைய ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.